எல்லோருக்கும் வணக்கம். வடக்கு மாகாண பொது சேவையில் உள்ள சமூக சேவை உத்தியோகத்தர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை. முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் பதவிக்கும் புகையிரத நிலைய காப்பாளர், புகையிரத நிலைய அதிபர் பதவிக்கும் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சைகள் என்பவற்றை உள்ளடக்கியதான பரீட்சார்த்திகளை இலக்கு குழுக்களாக கொண்டு நடாத்தப்படுகின்ற செயலமர்வு தொடரில் மே ஜூன் மாதங்கள் அல்லது ஜூலை மாதம் வரையில தொடர்ந்த செயலமர்வு தொடரினுடைய பொது உளச்சார்பு அல்லது நுண்ணறிவு பாடத்துக்கான நிறைவு செயலமர்வுல சந்திக்கிறோம். இன்றைக்கும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில முக்கியமான நுட்பங்கள், எங்களுடைய பரீட்சை மட்டத்துக்கு அவசியமானவை என்று கருதப்படக்கூடிய சில நுட்பங்கள் தொடர்பில் நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது, பிள்ளைகள் இங்க சில நுட்பங்களை சொல்லித் தருகிற அல்ல சில வினாக்களை நாங்கள் அணுகுவதனுடைய நோக்கம், இந்த அனுபவம் பரீட்சையில் வரக்கூடிய வினாக்களை அணுகுவதற்கு எங்களுக்கு துணை புரியும். அங்கே புதுசாக யோசிக்கிறத விட ஏற்கனவே யோசித்து நாங்கள் எங்களை பழக்கி வச்சிருந்தமாக இருந்தால் இது இந்த அனுபவமும் இந்த சிந்திக்கிற கோணங்களும் எந்த எந்த விதமாக வினாக்களை அணுகினோம், சிந்தித்தோம் என்கிற தொடர்பிலையும் இருக்கக்கூடிய இந்த ஆற்றல், இந்த ஸ்கில் எங்களுக்கு அங்கே பயன்படும். மற்றபடியாக இதில் இருக்கிற எந்த கேள்வியும் அங்கே வராது. அது யார் படிப்பிச்சாலுமே வராது. அதில் தெளிவாக இருக்கு. அப்போ இது ஒரு அணுகுமுறையை சொல்லித் தருகிற அல்லது உத்திகளை சொல்லித் தருகிற ஒரு டெக்னிக்கோ அப்ரோச்சை சொல்லித் தருகிறது தான் இதனுடைய நோக்கமாக இருக்கும். நம்ம இயலுமான வரையில் நாங்கள் இந்த காலப்பகுதிக்குள்ள சமூக சேவை உத்தியோகத்தர்கள் ஆரம்பத்தில் வெள்ளிக்கிழமையில் ஒரு நாள் வகுப்பு என்று சொல்லி கதைச்சிருந்தாலும் திரும்ப பரீட்சை அருகில் வரும் என்று ஊகிக்கப்பட்டவுடனும் நாங்கள் அதை 2 நாள் வகுப்பாக மாற்றியிருந்தோம். இன்னும் அவர்களுக்கு 2 நாள், குறைந்தது 2 நாட்கள் மத்திய பாடங்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். இன்றைக்கு நுண்ணறிவை நிறைவு செய்வோம். இதனுடைய அர்த்தம் இதுக்கு பிறகு நீங்கள் நுண்ணறிவை பற்றி கதைக்கவே கூடாது என்பதல்ல. அவசியமான சந்தர்ப்பங்களில் ஏதேனும் தெளிவுபடுத்தலுக்காக என்னிடம் வினவ வேண்டிய விடயங்கள் இருந்தால் முதல்ல அந்த வினாவை படம் பிடித்து எனக்கு அனுப்பிட்டு அது தொடர்பாக உங்களுடைய கேள்வியை ஒளிப்பதிவாக அனுப்பலாம். நான் நேரம் கிடைக்கிற நேரத்தில் இந்த காலம் கடந்தல்ல, உரிய காலத்தில் உங்களுக்கு பதில் தரக்கூடியதாக இருக்கும். அனாமதேயமான யார் யாரோ தயாரித்த வினாத்தாள்கள் இருக்கிற தவறான வினாக்களை அனுப்ப வேண்டாம். சரிதானே? அது சிலது வினாக்களில் தவறு இருக்கும். நாங்கள் அதை என்னதான் செய்தாலும் செய்ய முடியாது. அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட உத்தியோகபூர்வமான பரீட்சை வினாத்தாள்களை மையமாக கொண்டு சிந்திக்கிறது நல்லது. சரி, நான் அதிக நேரம் செலவு செய்யாமல் நேரடியாக வினாத்தாளுக்குள்ள போகிறேன். நாங்கள் இன்றைக்கு லோன் ஆன்சரின் 5வது வினாத்தாள் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். 5வது வினாத்தாளில் இருந்து தொடர்ச்சியாக சில வினாக்களை மட்டும், எல்லாவற்றையும் இல்லை, சில வினாக்களை பார். சரி, இதுல இந்த வினாவை பார்ப்போம். 8 தொடக்கம் 12 வரையான வினாக்கள், அல்லது மேலே இருக்கக்கூடிய இதுல இருந்தே பார்ப்போமே. இந்த பகுதியில இருந்து பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள சட்டகத்தில் உள்ள எண்கள் குறித்த ஒரு கோலத்திற்கு அமைய இடம்பெற்றுள்ளது. இக்கோலத்தை இனங்கண்டு ABCDE எனும் எழுத்துக்களுக்கு பதிலாக வர வேண்டிய எண்களை புள்ளிக்கோடுகளின் மீது எழுதுக. இப்போ இப்படி ஒன்று வந்துடுதுன்னா நாங்கள் நினைக்க வேண்டும், இதுக்குள்ள 5 புள்ளி இருக்குது. ABCDE என்கிற 5 விடயம் கேட்கிறார்களாக இருந்தால் அதில் 5 புள்ளி எங்கள்கிட்ட இருக்குது என்று சொல்லி நாங்கள் இதை பார்க்க வேண்டும். உங்களுக்குள்ள கதைக்கிற ஆக்கள் மெக்கானிப்பாடி போட்டு கதைங்க. சரி பிள்ளைகள், இப்போ பார்ப்போம் இதுல என்ன செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு உத்தேசம் எங்களுக்கு ஏதாவது கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்று சொல்லி பார்ப்போம். 3, 4, 5, 6 என்கிற வினாக்கள் 4 சார். சைடெல்லாம் அப்படி ஒன்னும் கூடி கொண்டு போகுது சார். திருப்பி சொல்லுங்க போ.
அந்த ஏ 1 2 3 4 அந்த பிக்கு வந்து 4 வரும் ஒரு சைடால ஒன்று கூடி கொண்டு போகும். நாங்கள் விட எழுத வேண்டியதில் என்ன பிரச்சனை என்றால் இங்கே கோடில் தான் எழுத வேணும். ஆனால் எங்களுடைய வசதிக்காக நான் இதில் எழுதுறது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளேயும் இந்த பாக்ஸுக்குள்ளேயும் எழுதுவோம். அப்படி எழுதினால்தான் நாங்கள் இதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? சரி, அப்போ இதில் இந்த ஓரமாக 1 2 3 4 இது 5 என்று சொல்லி இருக்கிறது போல இருக்கு. என்கிற அடிப்படையில் நாங்கள் அதுக்கு 4 என்று விட எழுதுகிறோம். பிஏ கண்டுபிடிச்சோம். சரிதானே? அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஏயை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழி இருக்குதா? சிஏ கண்டுபிடிக்கலாம் சார். சிக்கு என்ன வருது? சிக்கு வந்து 3 வரும்னு நினைக்கிறேன். சிக்கு 3 வருதா? எப்படி? அப்படி என்று சொல்லி ஒரு காரணம் இருக்கும் தானே. நீங்க ஏதோ ஒன்று யோசிச்சு தானே சொல்லியிருப்பீங்க. சொல்லுங்க. 15 3ஆல பிரிக்கிறோம் சார். அது மாதிரி 100 இங்கால 100 இருந்துச்சுன்னா 100 4ஆல பிரிச்சா 25 வரும். அப்படித்தான் நான் நினைச்சேன் சார். இங்க பிக்கு பக்கத்துல ஒரு பெட்டி இருந்தா அது 100 இருந்தா இதை 4ஆல பிரிச்சா 25. அதே மாதிரி இந்த 15 3ஆல பிரிச்சா 5 என்று யோசிக்கணும். திருப்பி திருப்பி சொல்லுங்கம்மா அதை நீங்க சொல்லுகிறது. பிக்கு பக்கத்துல 100 என்ற ஒரு பெட்டி இருந்தா பிக்கு பக்கம் 4க்கு பக்கத்துல 4 விட போட்டிருக்கிறோம் தானே. இதுல இதுல 100 ஒரு இது இருந்தா அது 4ஆல பிரிக்க 25 வரும். மேலே அப்படி வருதா? மேலே அந்த தொடர்பு இருக்கா? இப்ப பிக்கு கண்டதுல எங்களுக்கு ஒரு நியாயமான சந்தேகம் இல்லாம அந்த தொடர்பை கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு. இதுக்கு நான் இந்த வரியை மட்டும்தான் சார் வச்சு பார்த்தேன். ஏக்கு 7 வருமோ சார்? ஏக்கு 7 போட்டு பாப்போமா? 3 3 2 5 வழியா 5 3 மட்டு 8ஓட 7 கூட்டினா 15 வர மாதிரி. இதுக்கு ஏக்கு 7 ஏன் மேல இருக்கிற 3 2 5 இந்த 3 2 கூட்டி இங்க 5. அதே மாதிரி 5ஓட 3 கூட்டினா 8 8 மேலும் 15. 5ஓட 3 கூட்டி 8 மேலும் 15. அதே மாதிரி 15 25 40 40ஓட 4 கூட்டினா 44. சிக்கு 22 போட்டு 66 வருமா? 44. சிக்கு 22 போட்டோம் என்றால் 66. டிக்கு எப்படி போட போறீங்க? 88 வரும் சார். 22 66. 22 66 கூட்டி 88 வரும். இந்த 3 2 கூட்டி 5 அப்படி வந்த மாதிரியா? இல்லை, அப்படி இல்லை. அது கூட்டினது. நான் இதை அழிக்கிறேன்னு நான் இலக்கத்தை மட்டும் எழுதி கொண்டு வருவோமா? பிக்கு எவ்வளவு எழுதினா? சாரி, ஏக்கு எவ்வளவு எழுதினாங்க? 7. 7. 7 இதனுடைய கூட்டுத்தொகை இந்த 3 பட்டியையும் கூட்டி வர 7 3 10 15 இந்த 15 வருது. அப்போ இதுல இருக்கிற பட்டியையும் கூட்டி வர
44 வரும் சார். சிக்கு 22 போட்டா 66 வரும். 44 வர வேணும். அப்ப சிக்கு 22 போடுறோம். பிக்கு 4 போட்டு நாங்கள். சரியா? அப்ப கூட்டி விட சரி 64. இப்ப டிக்கும் ஈக்கும் உரிய இலக்கத்தை எப்படி பார்க்க போறோம்? 66ஓட 22 கூட்டினா 88 வரும் டிக்கு. 22 66 கூட்டி டிக்கு 88. கூட்டுத்தொகை எப்படி காண போறீங்க? அதே 88ஓட மேல இருக்கு 25 கூட்டினா 110 வந்தது. இதுக்கு 5 வந்தது. இதுக்கு எவ்வளவு தொகை வந்தது? 15 வந்தது. இதுக்கு எவ்வளவு வருது? நீங்க தான் சொன்னீங்கப்பா. என்ன பிள்ளைகள்? ஓம். ம் அதுல கூட்டுத்தொகை பார்க்குறோம். முதலாவதுக்கு 1, அடுத்ததுக்கு 5, அடுத்ததுக்கு 7 5 12 3 15. அடுத்த கூட்டுத்தொகை எவ்வளவு வருது? 66 சார். 66 வந்தது. இதுக்குள்ள ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்லை. ம் இப்ப ஈக்கு போடுறதுக்கு எப்படி கண்டுபிடிக்க போறோம் தான் பார்த்தோம். மூன்றுல இருந்து இந்த இந்த மூளைக்கு தொடர்புக்கு பார்த்தோம் என்றால் ஏதாவது ஒரு வழி இருக்குதான்னு பாருங்க. ஈய கண்டுபிடிக்கிறதுல ஒரு நெருக்கடி ஒன்று இருக்குதானே. சார் 88ஓட 25 கூட்டினா 113 வருது சார். 88ஓட 25 கூட்டினா 113 வருது. கிரேட். அதே மாதிரி 113ஓட 4 கூட்டினா 114 ஈக்கு வரும் சார். ஈக்கு 117. சரியா? ஓ சரி, இது விளங்காதாக்கள் சிரமப்பட வேணாமே. நான் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறது. நான் திருப்பி ஒரு கால் பிள்ளைகளுக்கு அழைச்சி போட்டு சொல்லித்தாரேன். சரியா? எப்படி கண்டுபிடிச்ச நாங்கள் என்று சொல்லி பாருங்க. இப்போ முதலாவது இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டி 3 வந்தது. அப்படித்தானே? தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? முதல் பார்ப்போம். நான் தான் மாற்றி போட்டபோது. ஓம் சார் தெரியுது. ஓம் சார் தெரியுது. முதலாவது இந்த பிஏ கண்டுபிடிச்ச நாங்கள் எப்படி என்றால் 1 2 3 பிக்கு 4 போட்டோம். 1 2 3 4 5 என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கு பிறகு என்ன செய்யறோம்? இந்த முதலாவது பாக்ஸில் இருக்கிறது 1. அது ஒரு பேசிக்கில் தந்திருக்காங்க. அதுக்கு பிறகு பார்க்குறோம் இந்த 3ஐயும் 2ஐயும் கூட்டி போட்டா இங்க 5 வருது. அப்படித்தானே? 3ஐயும் 2ஐயும் கூட்டி போட 5 இந்த தொகை வந்தது. அப்ப நாங்கள் இதுல பார்க்கிறோம் 5ஓட இவ்வளவையும் கூட்டி வர 15 வர இந்த தொகையை கூட்டி வர 15 வர வேணும் என்றால் 5 3 மட்டும் இருக்கிறபடியால ஏக்கு 7 போட்டு பிறகு இந்த 4ஐயும் கூட்டி வர 66 வர வேணும்ங்கிறதால 25 15 40 44. ஆகவே சிக்கு 22 என்று சொல்லி போட்டோம். அப்ப ஏக்கு 7, பிக்கு 4, சிக்கு 22 என்று சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? அதுக்கு பிறகு இந்த சி 22 பி 4ங்கிறத வச்சுக்கொண்டு சி 22 பி 4 என்கிறத வச்சுக்கொண்டு கூட்டி பார்த்தோம் என்றால் 66 என்றது வந்து இந்த தொகையை வச்சுக்கொண்டு தான் கண்டுபிடிச்சினாங்க.
அடுத்தது டிஏ கண்டுபிடிக்கிறோம். டிஏ எப்படி கண்டுபிடிச்ச நாங்கள்? 66ஓட மேல உள்ள 22 கூட்டினாங்க. 60 சிக்குள்ள இருக்கிற 22 கூட்டுறோம். இந்த ரெண்டையும் கூட்ட டி வர வேணும். அப்போ 88 டிக்கு வந்தது. ஓம் சார். டிக்கு 88. சரியா? ஈக்கு எப்படி பார்க்கிறோம்? 88ஓட அந்த மேல இல்ல 25 கூட்டினா 113 வரும். இதோட 25 கூட்ட 113. 113 4 கூட்டினால் 117 வரும். 17 வரும். சரி, இது கொஞ்சம் கூட நேரம் எடுத்து போட்டோம் அண்டு யோசிக்காதீங்கோ. 5 நிமிஷம் எடுக்கலாம். இருக்கு 5 கேள்வி இருக்கு தானே, 5 நிமிஷம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓரளவுக்கு எங்கட லெவலுக்கு மேலே இருக்கிற கணக்கு தானே. அப்ப இதுல கொஞ்சம் நேரம் போடுதுன்றாலும் உங்களோட பேப்பரை பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்ல செட் பண்றவர் எல்லா கேள்வியையும் உங்களுக்கு 50 கேள்வின்னா 50 கேள்வியையும் இப்படியே தர மாட்டார். அடுத்ததா என்ன செய்வாருன்னா நீங்க அதுல ஒரு நிமிஷம் கூட போட்டுதென்றால் மிச்சம் பிடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி நிச்சயமா அந்த பேப்பர்ல இருக்கு. அது இயல்பாக அந்த பேப்பர் செட் பண்றது அப்படித்தான் இருக்க வேணும். எல்லாத்தையுமே ஒரே அளவு நேரம் எடுக்கிற மாதிரி செய்ய மாட்டோம். அடுத்த கேள்வியை பாருங்க, உங்களுக்கு நேரம் மிச்சம் பிடிக்கக்கூடியதா இருக்கு. 8 முதல் 12 வரையான வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 சொற்கள் தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வினாவிலும் ஏனையவற்றிலிருந்து வேறுபட்டு காணப்படும் சொல்லின் கீழ் கோடிடுக. மிளகாய், பாவற்காய், வெண்டிக்காய், கத்தரிக்காய், பயற்றக்காய். மிளகாய். அது மரக்கறி என்ன? நாய், ஆடு, கோழி, எருது, தாரா. பண்ணை விலங்குகள். ஆடு, கோழி, எருது, தாரா பண்ணை விலங்குகள். நாய் பண்ணை விலங்கு இல்லை. என்ன? வீடு, இல்லம், மனை, மாளிகை, உப்பரிகை. பால்கனி என்ன? அது வீட்டினுடைய ஒரு பகுதி, மற்றவை முழுமையான வீடுகள். அத்தி, கோடரி, அளவாங்கு, பிக்கான், மண்வெட்டி. இது கத்தி. கத்தி. ஏன்? அளவாங்க சார். அளவாங்கு பிடி இல்லாதது. மற்ற எல்லாத்துக்கும் பிடி என்று சொல்லி கொண்டிருக்க வேணும். அளவாங்குக்கு பிடி என்கிறது இல்லை. சரிதானே? துள்ளு, ஆடு, நட, நெல், ஓடு. நிற்கிறது. நெல். நெல். வேற விடைகள்? துள்ளு. 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 சரிதானே? ஏன் துள்ளு? அதெல்லாம் நிலத்துல நடக்கிறது. ஆடு பெயராகவும் வரும் வினையாகவும் வரும். ஆடு பெயராகவும் வரும் வினையாகவும் வரும். நட, நெல், ஓடு என்கிறதும் பெயராகவும் வரும் வினையாகவும் வரும். வீட்டுக்கு போடுற ஓடு நில்லான் வரும். நில்லா வந்து என்னென்றால் ஒரு அசைவில்லாது. அதுக்கும் ஒரு செயல் தானே ஐயா. ஆனா சார் இதுக்கு அசைவு இருக்கு. துள்ளு, ஆடு, நட, ஓடு அதுக்கு அசைவு இருக்கு. ஆனா நீட்டுக்கு அசைவு இல்லை என்பது அசைவு இல்லாம இருக்கு. சரி, 2 விதமான விடைகள் இருக்குது. நான் இதுல துள்ளு என்கிற விடைக்கு போறது தான் எதிர்பார்த்தேன். நான் அப்படி என்றா எல்லாமே வினைச்சொற்கள் தான். ஆனால் துள்ளு என்பது 3 எழுத்தாலான வினைச்சொல். ஏனையவையெல்லாம் 2 எழுத்தாலே ஆனது என்று நினைச்சிருந்தேன். சில வேளைகள்ல இதுக்கு விடை வழங்குகிறவர் புள்ளிகள் திட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரி அசைவில்லாம நிற்கிறது என்று சொல்லி சிந்திச்சால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் இதுல துள்ளு என்பது பொருத்தமான. உங்களோட மக்களை கொஞ்சம் கவனம் எடுங்களே. சரி, நான் இன்னொரு கேள்வி ஒன்று, வித்தியாசமான கேள்வி. அது ஒரு அழகா கட்டமைக்கப்பட்டிருக்குது. நான் பார்த்த வரையில வித்தியாசம் இருக்காது. பாருங்க, பின்வரும் 3 வினாக்கள் ஒவ்வொன்றிலும் அமைப்பு 1, அமைப்பு 2 ஆகியவற்றில் காணப்படும் ஒரு தொடர்பை ஒத்த வகையில்
அமைப்பு 3 இடம்பெற வேண்டிய சொல்லி எழுதுக என்று போட்டிருக்கு. முதலாவது அமைப்பு 1 அவர்கள் அகட விகடம் என்பதை கடம் என்று சொல்லி எடுத்திருக்கிறார்கள். விசுவரூபம் என்பதில் சுபம் என்று எடுத்திருக்கிறார்கள். ஆகவே கதாபிரசங்கம் என்பது எவ்வாறு எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறேன். ஆகம். இங்க இறுதி 2 சொற்களையும் முன்னிருந்து 2வது எழுத்தையும் எடுத்திருக்கிறார். பின்னுக்கு இருந்து 2வது இருக்கிற எழுத்து இருக்குது என்று பார்த்தால் விசுவரூபம் என்பதுல சுபம், இதுல சு வந்திருக்குது. ஆகவே முன்னுக்கு இருந்து 2வது எழுத்தையும் இறுதி 2 எழுத்தையும் சேர்த்து தாகம் என்று சொல்லி எழுதவும். முன்னுக்கு இருந்து 2வது எழுத்தும் இறுதி 2 எழுத்துக்களையும் சேர்த்து ஒரு சொல்ல உருவாக்கி இருக்கிறார்கள். அதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்தது சீப்பர் என்பது கார் எனவும் கோட் என்பது கட் எனவும் வந்திருந்தால் அஜெக்டிவ் என்பது நடுவில் இருக்கிற எழுத்தையும் முன் இறுதி எழுத்துக்களையும் எடுத்திருக்கிறேன். நடு எழுத்தும் முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும். ஆகவே முதல் எழுத்தும் நடு எழுத்தும் இறுதி எழுத்துமாக இருப்பது ஏஸ் என்று வர வேணும். என்ன ஏஸ் என்பதாக வர வேணும். நகர்த்தல் நகல் கல்வி என்று சொல்லி போட்டுருக்காங்க. நகர்த்தல் நகல் கல்வி. அருங்கலை அபலை பல்கலை என்று சொல்லி போட்டுருக்காங்க. ஆகவே சுருக்கம் பரிந்துரை என்பது சுபம். sorry சுபம் சூபம். எப்படி முதலாவது சொல்லின்ற சூனாவும் அடுத்த பரிந்துரையில வர பானாவும் அடுத்த திருப்பி சுருக்கத்தின் உம்மன் கடைசியில அது முதலாவது அப்படியா இருக்கு. நானாவும் அங்கே கல்வியில வர காணாவும் இல்லைன்னாவும் வருது. நகர்த்தல் இல்லைன்னாவும் வருது. அவளைக்கும் அருங்கலின் ஆனாவும் பல்கலைன்ற பானாவும் திருப்பி அருங்கலின்ற லையன்னாவும் போட்டிருக்கு. அப்ப சுருக்கத்துக்கும் சூனாவும் அங்கே பரிந்துரைன்ற பானாவும் திருப்ப சுருக்கத்தின் உம்மன்னாவும் சுபம் என்று வரும் போட்டு. சரி, நல்லது. சரியா, ஒரு வித்தியாசமான ரகசிய குறியீடு. நாங்கள் எழுத்துக்களால் ஆன சொற்களை வச்சு கொண்டு அதுக்குரிய ஆங்கில குறியீடுகளை வச்சு பார்த்திருந்த நாங்கள் முழுக்க முழுக்க தமிழ்ல இருக்கிற ஒரு ரகசிய குறியீடு ஒன்று தந்திருக்கிறாங்க. அதை நாங்கள் பார்ப்போம். ஒரு ரகசிய குறியீட்டில் எதிரி அண்மையில் வந்து கொண்டிருக்கிறான் என்பது எமைதுரு தீகொக் தில்கி அவடுரா எண்ணெந்தின் என எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகா எழுதியிருக்க. ஒரு ரகசிய குறியீட்டில் எதிரி அண்மையில் வந்து கொண்டிருக்கிறான் என்பது எமைதுரு தீகொக் தில்கி அவடுரா எண்ணெந்தின் என எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வாறு எழுதப்படும் பொழுது ஒவ்வொரு சொல்லிலும் 4 எழுத்துக்கள் இருப்பதை அவதானிக்கட்டும். அப்படி எழுதுகிற போது ஒவ்வொரு சொல்லிலையும் 4 எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி தான் எழுதியிருக்கிறார் என்று சொல்றார். சரிதானே? அதுபோல பின்வரும் செய்திகளை ரகசிய குறியீட்டிலும் குறியீட்டு செய்திகளை சாதாரண வாக்கியங்களிலும் எழுதுக. எதிரி அண்மையில் வந்து கொண்டிருக்கிறான் என்பது எவ்வாறு எழுதப்பட்டிருக்குது? ஏனா முதலாவதா போனா அடுத்த சொல்லில தீனாவ முதலாவதா போடுபடும். அடுத்த தந்தியில தீனா அப்படியே அடுத்தடுத்த வாசிச்சோண்டு வசனம் வரும். அப்படி வருகிறது. சரி, எப்படி எத்தனை துண்டுகளாக உடைச்சிருக்கிறார்? 4 5 துண்டா உடைச்சிருக்கிறார். அது உங்களை குழப்பறதுக்கு 4 தந்திருக்கேன். இதுல 5 சொல்லி இருக்குது. எதிரி அண்மையில் வந்து கொண்டு இருக்கிறான் 5 சொல்லி இருக்கிறதால அதை பிரிச்சிருக்கிறேன். ஆகவே 4 சொல்லி இருந்தா பிள்ளைகளை எப்படி பிரிக்க வேணும்? 4 பிரிக்க வேணும். 1 2 3 4. அப்போ எழுதைக்குள்ள எமது ஏனா மானா
தூணா, சரிதானே? எமது அங்க அளப்ப, அதுக்கு பிறகு டை, இதுல டை போடுவீங்க. க, இல், பின், பீனா, பிறகு திருப்பி இன்னென்ன இங்க வரும் என்ன? பின் வாங்குகின்றன. வாவண்ணா இங்க, இங்கண்ணா இங்க. இதே மாதிரி எழுத வேணும். நீங்கள் அழகா எழுதினீங்கன்னா உங்களுக்கு சரியாக அதை வாசிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு எழுதி பாருங்களே எப்படி வருதுன்னு வாசிப்போம். எமது படைகள் பின்வாங்குகின்றன என்பதை எப்படி எழுதினீங்க? எழுதி போட்டு சொல்லுங்க. வாசிங்க. இமைன்கி மகவான் உமைங்கியா இடையின்கியா? சாரி எடையின்கி இடையின்கி மகவான் தொழுன்ற துள்வ பபிகுண அபிகுணே. பபிகுண நானா பபிகுண. ஓகே, பபிகுண. அடுத்தது படைத்தளபதி உடனே கான் என்கிறத எத்தனை துண்டாக உடைக்க வேணும்? 3 சொல்ல 3 துண்டாக உடைக்க வேணும். சரிதானே? 3 துண்டாக உடைக்க வேணும் என்றால் எழுதி பாருங்க. 3ஆ பிரிச்சு. பததினே பததினே டைன உகா டைல உகா இப்படன் இப்படன். இப்படன். ஓகே, கிரேட். சரியா? அடுத்தது கோட்டை எதிரி வசப்படுவது உறுதி. ஓதித்து டைவடுரு எசவதி. கோதித்து ரிட்ரிபு டைவடுரு எசவதி. சரியா? சரி, அடுத்தது நாங்கள் குறியீட்டில் இருக்கிறது எழுத வேணும். அப்படி எழுத வேணும். தளபதி இறந்தான் படை. முதலாவது ல ப தி 4 எழுத்து. இறந்தான். அடுத்தது ஈனா, ராணா, இந்தன்னா, தாவண்ணா, இன்னன்னா. இறந்தான். சரிதானே? படை வசமாகியது. அடுத்தது ப டை மது ச மா தளபதி இறந்தான் படை எமது வசமாகியது. தளபதி இறந்தான் படை எமது வசமாகியது. மைக்கில கொஞ்சம் கவனம் எடுங்க பிள்ளைகள். மைக்கில கொஞ்சம் கவனம் எடுங்க. இருபதாவது எழுதுங்கோ. கோட்டை அகப்பட்டால் மாறு வேடத்தில் தப்பு. கிரேட். கோட்டை அகப்பட்டால் மாறு வேடத்தில் தப்பு. சரியா? இந்த மாதிரி அப்ப நாம இதுக்குள்ளாலையும் இப்படியும் யோசிக்கலாம். ரகசிய குறியீடு என்றால் ஒரு 3-4 கோணத்துல யோசிக்கிறதுக்கு நாங்க பழகி வச்சிருக்கிறோம். சரி, நான் இனி வேறு ஒரு விதமான கேள்விக்குள்ள பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிறேன். சார், சொல்லுங்க. அந்த 3ஆம் எழுத்து 7ஆம் எழுத்து அதையும் அப்படி போட்டிருக்கு. எது கேக்குறீங்க? அந்த 4ஆம் எழுத்து 5ஆம் எழுத்து அப்படியே போட்டிருக்கு. அது அந்த சொல்ல எழுதைக்குள்ள எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும் தானே உங்களுக்கு? ஓகே சார். முதல் சொல்லு 4 எழுத்து, அடுத்த சொல்லு இல்லாட்டி நீங்க அதை எங்க பிரிக்கிறேன்ற ஒரு சந்தேகம் இருந்தானே. ஓகே சார். அதனாலதான் அது 4 எழுத்து, 5 எழுத்து, 2 எழுத்து, 3 எழுத்து, 6 எழுத்தாக பிரிக்கப்பட வேணும் என்று சொல்லி போட்டிருக்கேன். ஓகே சார். சரி, அடுத்த கொஞ்சம் சுகமான வித்தியாசமான ஒரு கேள்வியை பார்ப்போம்.
இன்னொரு ரகசிய குறியீடு இயல்பாக வந்து சிக்குது. சரி பார்ப்போம் என்ன. கொஞ்சம் பார்த்து வைப்போம். சில வேளை ரகசிய குறியீடு அதிகமாக வந்தால் இங்கே எழுத்துக்கள் இல்லாமல் குறியீடுகளில் தந்திருக்கிறாங்க. அதை விட இன்னொரு வித்தியாசம் என்னென்றால் உங்களுக்கு 2 எக்ஸ்ட்ராவும் தந்திருக்கு. 2 குறியீடு எக்ஸ்ட்ராவும் தந்திருக்கு பாருங்க. 1 தொடக்கம் 10 வரை உள்ள வினாக்களில் தரப்பட்டுள்ள சொல் ஒவ்வொன்றுக்குமான ரகசிய குறியீட்டை நிரலிலிருந்து தெரிவு செய்து அதற்குரிய இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக என்று சொல்லி இருக்கு. இதுல 7ஆவதாக இருக்கிறத நாங்கள் எங்களோட வசதிக்காக தக்கணம் என்றே எடுத்துக்கொள்வோம். தக்கணம என்று இருக்குது, அதை தக்கணம் என்று எடுத்துக்கொள்றோம். சரி, 1 தொடக்கம் 10 வரை உள்ள வினாக்களில் தரப்பட்டுள்ள சொல் ஒவ்வொன்றுக்கும் உரிய ரகசிய குறியீட்டை நிரலிலிருந்து தெரிவு செய்து அதற்குரிய இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. அப்போ முந்தைய வளமை ஏபிசிடி அப்படி ஏதாவது தருகிறவங்க இந்த முறை என்ன செய்திருக்காங்க, இந்த ஏபிசிடியை தந்தால் நீங்கள் பிடிச்சிடுவீங்கன்றதுக்காக குறியீடுகளை தந்திருக்கிறாங்க. அங்கேயே ஒரு நூல் ஒன்று இருக்கும், அதை கண்டுபிடிச்சு எடுத்து போட்டோம்னா நல்லது. அவயவம் எடுக்கலாம் சார். 10வது அவயவத்தை நாங்கள் முதலாவதாக எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டால் என்னென்றால் 2வது எழுத்தும் 4வது எழுத்தும், அதாவது முன்னுக்கு இருந்து 2ஆவதும் பின்னுக்கு இருந்து 2ஆவதும் ஒரே மாதிரி வருகிறது. என்ன, ஒரே மாதிரி வருகிறது. அதனால நாங்கள் அவயவம் என்பதை 10ஆவதாக எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்போ 10ஆவது நாங்கள் எடுத்துட்டோம், இனி அது விடையாக வராது, அதை வெட்டி விடும். சரிதானே? ஆனால் இதில் இருந்து நாங்கள் பார்க்குற பிள்ளைகள் வானாவை கண்டுபிடிக்கலாம். வானாங்கிறது புள்ளடி, அப்படித்தானே? இப்போ புள்ளடியில் ஒரு சொல் சொல்லுங்கம்மா. அந்த உம்மன்னாவும் சார், சங்கரன் இன்னென்ன 6 தரம் வந்திருக்கு சார். அங்காலையும் அந்த ஸ்டார் மாதிரி. அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற ஸ்டேரிங் மாதிரி இருக்கிறது உம்மன்னாவா? இன்னென்ன எத்தனை தடவை வந்திருக்குது? 1 2 3 4 5 தடவை வந்திருக்கு. 6வது வசந்தன். கவனிங்க, என்னென்னால் இதுல 6 தடவை வந்திருக்கு, எங்களுக்கு 2 மிஞ்ச போகுதம்மா. அப்ப அங்க இருக்கிறதுல ஏதோ 2 இல்லாம போகுது. நாங்க இப்ப 10ஆவது எடுத்துட்டோம். இதை வச்சு கொண்டு இந்த புள்ளடி இருக்குதானே, கருத்த க்ரோஸ் என்ன எக்ஸ் மாதிரி இருக்கிறது. நான் சொன்னது உம்மன்னா சார், உம்மன்னா. ஓமோ இல்ல, சரி. இப்ப நான் சொல்லுகிறது உம்மன்னா 6 வந்திருக்குது. ஆனா மேல சரியாக 10 குறியீடுகள் இல்லையம்மா, 12 குறியீடு இருக்கு. சரிதானே? அப்ப 12 குறியீடு இருக்கிறதுல ஏதோ 2 கடைசியா இல்லாம போகும். அந்த இன்னென்னாம நாங்க கண்டுபிடிக்கலாம். அதை வச்சுக்கொண்டு நடுவில் எங்கேயாவது உம்மன்னா அல்லது இன்னென்னா இருந்தால் அது எங்களுக்கு பிரயோசனப்படும். இப்ப பாருங்க, வசந்தன் முன்னுக்கு வானாவில் தொடர்ந்து 6வது இது மட்டும் தான் இருக்குது. ஆகவே வசந்தனை 6வது போடுவோம். என்ன, இதே போல 4வது அவர்கள், அவர்களுக்கு 4வது, அவர்களுக்கு 4வது. அவர்கள் என்பதுல வருகிற 2ஆவதாக புள்ளடி இருக்கிறது. 2ஆவதாக புள்ளடி இருக்கிற எத்தனை சொற்கள் இருக்குது? ஒரு சொல்லுதான். ஒன்றுதானே சார்? அவ அங்கால அவ 2 சரிதானே சார்? பூவும் புள்ளடியும் அவ அவ மிச்சம் இருந்தானே. அப்போ 4வது சரியா? அபூர்வம் 3ஆவதுக்கு 7வது சார். அவர்கள் என்பதுக்கு எத்தனையாவது எழுதுகிற? முதல் 4வது.
4வது. அப்ப அதுக்கும் சரி. 4வது சரி. அபூர்வம் 6வது அபூர்வம் 7வது. அப்போ ஆனா எப்படி கண்டுபிடிக்கிற நாங்கள் அவர்கள் என்பது 6வது. நட்சத்திர இதுல தொடங்குதா, பூவில தொடங்குதா? ஓம். சரி. அவர்கள் அபூர்வம் என்பது பூவில் தொடங்க வேணும், பின்னுக்கு இருந்து 2வதுக்கு புள்ளடி இருக்க வேணும். பூவில் தொடங்க வேணும், பின்னுக்கு இருந்து 2வதுக்கு புள்ளடி இருக்க வேணும். அப்போ 7வது என்ன? அபூர்வம் 7வது சார். 7வது. அபூர்வம் 7வது. சரிதானே? அபூர்வம் 7வது. இனி இதுல போட்டதுக்குள்ள இருந்து பானாவில் வேறு ஏதாவது கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்குதா? பானா பயன்படக்கூடிய மாதிரி இல்ல. அங்குரம் முதலாவது சார். திருப்பி சொல்லுங்க. அங்குரம் முதலாவது. பூவில தொடங்க வேணும். வேற பூவில தொடங்குறது ஒண்ணும் இல்லையா? டானா உம்மன்னா ஏற்கனவே நாங்கள் ஏற்கனவே போட்ட டானா இருக்கா? 8வதுக்கு முதலாவது சார். அங்குரம் முதலாவது. அங்க் முதலாவது. ஆகவே இது சரி. இனி சங்கரன். 3வது. சங்கரன் 2வதாக வட்டம் பெற வேணும். பாரு, இந்த சங்கரன் சங்கமம் என்பது 2 ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. 10ம் 14ம் வருது. 10ம் 13ம் சார். காணாமல் இதுக்கு 10ம் 12ம் சங்கரன் 3வது. ஒரு ஆள் சொன்னான் பதில் விளங்கம் ப்ளீஸ். சங்கரனுக்கு எது வருது? 3வது சார். சங்கரனுக்கு 3 இங்கண்ணா வட்டம். சரி, 3 சங்கரன். அடுத்தது சங்கமம். சங்கமம் 11 சார். 11வது. அதே சங்கன அதே சங்க். சரி, இந்த சங்க வச்சு கொண்டு வேறு யாவது கண்டுபிடிக்கலாமா? பங்க கண்டுபிடிப்போமா? பங்கேன் 8வது. பங்கேன் 8வது. சரி, இதுல வச்சுக்கொண்டு இந்த குந்தகம் என்பது வசந்தன் என்பதை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம் பாருங்க. 11. இந்த வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம். 9வது. சாரி, 9வது சார். 10வது. 9வது. மிச்சமா இருக்கிறது தக்கணம். தானாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. குந்தகம் 9 என்றால் நடுவில் இருக்கிறது இந்த அடையாளம் என்ன? இந்த பிளாஸ்டோட்ன மாதிரி அடையாளம். இதுல தொடங்குறது தக்கணமாக இருக்கும். இதுல தொடங்குறது ஒரே ஒரு சொல்லு தான் இருக்குது. 2வது சார். தக்கணம் 2வது. சரியா? இதுக்குள்ள ஒன்றும் அவங்க சொன்ன ஒழுங்கலை தான் வேற வேணுமென்று இல்லை. சில பேர் நீங்க வேறு ஒழுங்கலை கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆக கூட நேரம் செலவு செய்யாம உங்களுக்கு கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்குதா என்று பார்த்தீங்கன்னா சரி. ஒவ்வொரு குறியீட்டுக்கு முடிய எழுத்தை தேடி கண்டுபிடிச்சு எழுதி அப்படி செய்து கொண்டு இருக்க வேண்டாம். உண்மையில எங்கள் நூலினுடைய முடிக்காக ஆரம்பிக்கிறது அவயவம் என்பதுதான் இருக்குது. என்ன அவயவம் என்கிறதுல எங்களுக்கு உண்மையில வானாதான் பயன்படும். மற்றும்படி யானா ஒரு இடமும் இல்லை. அப்ப வானாவை வச்சுக்கொண்டு வானாவையும் ஆனாவையும் வச்சுக்கொண்டு நாங்கள் அபூர்வம் என்பதை கண்டுபிடிக்கலாம், அவர்கள் என்பதை கண்டுபிடிக்கலாம். அந்த 3ஐயும் கண்டுபிடிச்சால் அந்த வர் என்கிறதுல வருகிற பானா ஈரண்ணா. ஈரண்ணா எங்க இருக்கு? அபூர்வம் தவிர வேற எங்காவது இருக்குதா? இல்ல. அதுக்கு பிறகு அவர்கள்
அபூர்வம் என்கிறது பூ ஒரு இடமும் இல்லை, அப்படி சிலது பயன்படாது. அப்ப பயன்படக்கூடியதாக வச்சுக்கொண்டு திருப்பி நாங்கள் அந்த வானாவை எடுத்துக்கொண்டு வசந்தன் அதை வச்சுக்கொண்டு இந்த என்பதை கண்டுபிடிக்கலாம். குந்தகம் என்பதுல இந்த இருக்குது. தானாவை வச்சுக்கொண்டு தக்கணத்தை கண்டுபிடிக்கலாம். ஏதோ ஒரு ஒழுங்குல நீங்க போனீங்கன்னா சரி இதுதான் என்று சொல்லி, சரியா? இப்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எழுத்தம் ஒவ்வொரு சொல்ல முதல் கண்டுபிடிச்சிருப்பேன். சில வேளை நீங்க அதை தாமதமாக கண்டுபிடித்திருப்பீங்க. அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அவையன்ற ஒழுங்குல நீங்க போக தேவையில்லை. ஆனால் இயலுமான வரைக்கும் நேரம் சிக்கனமாக நான் கண்டுபிடிச்சனா என்கிறத மதிப்பீடு செய்து கொண்டீங்கன்னா சரி. இந்த தக்கணம் என்கிறது தக்கணம் என்று எடுத்துக்கொள்ளுங்க. அதுல ஒரு எழுத்துப்பிழை ஒன்று இருக்குது, மற்றபடி அதுல நெருக்கடி ஒன்றும் இல்லை. சார் 10வது 8வது பேரும் எல்லாம் அழைச்சது பிறகு கேட்டால் திருப்பி ஒரு கால் செய்து பாருங்கம்மா, சரிதானே? இப்ப நான் எல்லாம் அழைக்கிறதுக்கு முன்னுக்கு கேட்டிருந்தா சொல்ல, இப்ப நான் எது எதுக்கு போட்டதுன்றது மறந்து போயிட்டு திருப்பி ஒரு கால் வீடியோவை பாருங்க, நீங்க செய்து பாருங்க. இது ஒரு மொழியறிவு சார்ந்த கேள்வி ஒன்று தந்திருக்கிறாங்க. அது வேணாம், அதை விட்டுட்டு போவோம். இது நேற்று பார்த்த மாதிரி ஒரு கேள்வி இருந்தாலும் நான் பிள்ளைகளுக்கு அதை காட்டுகிறேன். என்னென்றால் சில வேளையில இப்படியான கேள்விகள் வாரது இந்த மணிக்கூட்டை வச்சுக்கொண்டு இந்த பகுதியை ஒரு கால் பார்ப்போம். சரி, ஏயின் கடிகாரம் பியின் கடிகாரத்தை விட 4 நிமிடம் முந்தி காட்டுகிறது. பியின் கடிகாரம் டியின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது. சியின் கடிகாரம் ஈயின் கடிகாரத்தை விட 6 நிமிடம் முந்தி காட்டுகிறது. ஈயின் கடிகாரம் ஏயின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது. இவற்றுள் பியின் கடிகாரம் சரியான நேரத்தை காட்டுவதாயின், பியின் கடிகாரம் சரியான நேரத்தை காட்டுவதாயின் சியின் கடிகாரம் 11:15 காட்டும் போது டியின் கடிகாரம் என்ன நேரத்தை காட்டும்? இப்ப நாங்கள் சிக்கும் டிக்கும் இடையிலான தொடர்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னுக்கு எல்லோருடைய தொடர்பையும் நாங்கள் கண்டுபிடிச்சே ஆக வேண்டும், சரிதானே? இப்போ இங்க சியினுடைய கடிகாரம் 11:15 தந்திருக்கிறபடியாக நாங்கள் இதை வச்சுக்கொண்டு எல்லாருக்கும் நேரத்தை போடுறது நல்லது. பியினுடைய கடிகாரம் சரியான நேரத்தை காட்டுகிறது என்று சொல்லியும் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இதை வச்சுக்கொண்டு யார் யாருடையது ஏபி சி டிஇ என்று சொல்லி 5 பேருடைய நேரம் இருக்கு. முன்னுக்கு ஏபிசி அந்த ஒழுங்குல முன்பக்கமே இதிலேயே இருக்கிறபடியால நாங்கள் அதிலேயே பக்கத்துல குறிச்சு கொள்ளுவோம். டியும் இருக்குது. அப்போ உங்களோட வசதிக்காக நான் இதுல டியினுடையதை இப்படி எழுதி வைக்கிறேன், சரிதானே? இதுல டி என்பதை வசதிக்காக குறிச்சு கொள்ளுவோம். இப்ப நாங்க சிக்கு என்ன நேரம் போட போறோம்? 11:15. சியினுடைய நேரம் 11:15 என்று குறிப்போம் சிக்கு நேரம். அப்போ அவங்க தந்திருக்கிற நேரத்தை பார்ப்போம். சியின் கடிகாரம் ஈயின் கடிகாரத்தை விட 6 நிமிடம் முந்தி காட்டுகிறது. அப்ப ஈயின் நேரம் என்னவா இருக்கும்? ஈயின் நேரம் சாரி 11:21 சார். 11:21. ஈயின் கடிகாரத்தை விட முந்தி காட்டுகிறது என்றா குறைவாக காட்டுகிறது, பிந்தி காட்டுகிறது என்றா கூடுதலாக காட்டுகிறது என்று விளங்கிக் கொள்ளும். சியின் கடிகாரம் ஈயின் கடிகாரத்தை விட 6 நிமிடம் முந்தி காட்டுகிறது. அப்ப ஈயை விட இது குறைவாக காட்டும். ஈக்கு 11:21. இப்ப இது சரி, இந்த பக்கம் குறிச்சிட்டோம், சரிதானே? அடுத்தது ஈயின் கடிகாரம் ஏயின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது. அப்ப ஏயினுடைய நேரம்
11 16 11 16. சரியா? இவருடைய நேரம் 11 16. ஏயினுடைய கடிகாரம் ஈயின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது. அப்ப இந்த தகவலும் குறிச்சிட்டு. சரியா? அடுத்தது பார்ப்போம். ஈயின் கடிகாரம் ஈயின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுறது. அது குறுக்கியலாது. முதலாவது பார்ப்போம். ஏயின் கடிகாரம் பியின் கடிகாரத்தை விட 4 நிமிடம் முந்தி காட்டுகிறது. அப்ப பியினுடைய 11 20 சரி 11 20 11 20. ஏயின் கடிகாரம் பியின் கடிகாரத்தை விட 4 நிமிடம் முந்தி காட்டுகிறது. குறைய காட்டுது. பியின் கடிகாரம் 11. பியின் கடிகாரம் டியின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது. அப்ப டியினுடையது 11 15 சார். சாரி 11 11 கால் 11 15. 11 15. டியின் கடிகாரத்திலும் 5 நிமிஷம் பிந்தி காட்டுகிறது என்றால் டியை விட கூட காட்டுது. அப்படித்தானே? அல்ல குறைய காட்டுது. பியின் கடிகாரம் டியின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது. யாருடையது கூட ஓடும்? டியினுடைய நேரம் என்ன? சாரி பீர கூட இருக்கணும் சார். டீர குறைய இருக்கு. டியின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது என்றா யாருடையது கூட காட்டும்? டியினுடையது 11 25. விளங்க சொல்றது. பியின் கடிகாரம் டியின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது. பிந்தி காட்டினால் குறைச்சு காட்டுமா கூட்டி காட்டுமா? கூட்டி சார். என்னடா பிந்தி காட்டினால் பின்னுக்கு குறைய காட்டும். குறைய சார். குறையதான் சார் காட்டணும். 11 20 டியினுடையது 11 25. 25 சார். சரியா? சில பேருக்கு விளங்க இல்லை. நான் அதை திருப்பி ஒரு எழுதி காட்டுகிறேன். சியின் கடிகாரம் அப்ப நாங்க டி அவர் இங்க ஒரு ஓரமா இருக்கிறபடியால மற்ற எல்லாரும் முன்னுக்கு இருக்கணும். டி ஓரமா இருக்கிறபடியால டியை கொண்டு வந்து நான் இதில் எழுதுகிறேன் வசதிக்காக. சரியா? இதுல டி எழுதுகிறேன். எழுதி போட்டு இப்ப இவைக்குரிய நேரத்தை ஒருக்கா பார்ப்போம். திருப்பி கவனிங்க. சியின் கடிகாரம் 11 15 காட்டுகிறது என்று நாங்கள் எடுக்கிறோம். ஏதோ ஒரு நேரத்தை எங்களோட வசதிக்காக எடுக்கிற நல்லது. கட்டாயம் 11 15 தான் எடுக்க வேணுமென்று இல்லை. ஆனால் ஒரு கேள்வியில இருக்கிறபடியா எடுத்துட்டால் எங்களுக்கு அது வசதி. அவ்வளவுதான். நீங்க ஒருவரை 10 மணி என்று எடுத்தாலும் பரவாயில்லை. சரிதானே? எப்படி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அப்ப இவருடைய நேரம் யார்ட்ட சியினுடைய நேரத்தை நீங்கள் 11 15 என்று சொல்லி எடுக்கிறீங்க. சிக்கு 11 15. இது சியினுடைய நேரம். சியின் கடிகாரம் ஈயின் கடிகாரத்தை விட 6 நிமிடம் முந்தி காட்டுகிறது என்றால் சியின் முன்னுக்கு கூட காட்டும். முந்தி காட்டுகிறது. ஆருடையது கூட முன்னோ காட்டும்? சீന്റെ മുന്തി കാട്ടും സാർ. ഈ 11 9 என்று தான் சார் வரும். ഈ 11 9. அது 6 நிமிஷம் முந்தி காட்டுகிறது என்றால் 11 9. சரி சரி. அடுத்தது ஈயின் கடிகாரம் ஏயின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது. ஏயிலும் பார்க்க இது 5 நிமிஷம் பிந்தி இருக்குது என்றால் ஏக்கு 5 நிமிஷம் 11 14 11 14. சரியா?
இப்ப விளங்குதா என்ன பிள்ளை செய்த நாங்கள் 11:14 ஏ கடிகார நேரம் காட்டியாச்சு 5 நிமிஷம் பிந்தி காட்டுகிறது. இப்ப ஏயின் கடிகாரம் பியின் கடிகாரத்தை விட 4 நிமிடம் முந்தி காட்டுகிறது. 11:10 பி. பியினுடைய நேரம் இப்ப 11:10. பியின் நேரம் 11:10. பியின் கடிகாரம் டியின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது. டி 11:15 சார். டி 11:15. ஏன்னா அது 5 நிமிஷம் பிந்தி காட்டுறபடியா டி இப்ப 11:15. இப்ப இது ஏயினுடையது, இது சியினுடையது, இது பியின், இது ஏயின், இதுல இருக்கிறது டியினுடையது. சரிதானே? இப்ப இதுல சிக்கு 11:15 என்றால் டியினுடைய நேரம் எவ்வளவு ஆயிருக்கும்? அதுவும் 11:15. 11:15. சரி, அப்போ இதுக்குள்ள வேற கேள்விகள் எல்லாமே நீ அவர் கேட்டிருக்கலாம். சரிதானே? ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு கூட்டம் ஒவ்வொரு மணிக்கூடும் காட்டுகிற நேரம் தான் இதுல இருக்குது. ஒவ்வொரு மணிக்கூடும் காட்டுகிற நேரத்துக்கு அதை போகணும். என்ன 9:30 மணிக்கு கூட்டம் ஒன்று தொடங்குது. தங்கட மணிக்கூட்டில் 9:30 இருக்கைக்கு ஒவ்வொரு தரம் போச்சினம் என்றால் கூட்டத்துக்கு யார் முதல் போயிருப்பார்? சார். சாரி, ஈயா? டியும் சியும். சியும் டியும். சியும் டியும் முதல் போயிருப்பினா அவைக்குத்தான் முதல் 9:30 வந்திருக்கு. அவைக்குத்தான் முதல் 9:30 வந்திருக்கு. என்ன அவை என்ன மணிக்கூட்டில் 9:30 காட்டைக்குள்ள இன்னொரு ஆள் மணிக்கூட்டில் 9:29 காட்டி இருக்கு. மாற்ற மணிக்கூட்டில் ஏ அடுத்ததா 1 நிமிஷத்தால போயிருப்பேன். ஏன்னா அவருக்கு அடுத்ததாக 9:30 வாரது ஏக்குத்தான். அதுக்கு பிறகு பி போவ கடைசியா யார் போயிருப்பார்? போயிருப்பார். சரியா? இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இனி நாங்கள் மணிக்கூட்டு கணக்கு செய்யறதுக்கு நேரம் பெறாது. அப்ப முந்தி பிந்திங்கிறத பிளவிடாம குறிச்சோம்டாச்சு. சரியா? நாங்க குறிக்கிற போது நாங்களும் பிளவிட்டோம் முதல். சரி, வேற ஒரு பட்டனுக்குரிய கேள்விக்குள்ள போவோம். கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது பார்ப்போம். என்ன திருப்பி திருப்பி அந்த மணிக்கூடு கேள்வி ஒன்று வந்து கொண்டு இருக்குது. பார்ப்போம். சரி, இதையும் ஒருக்கா பார்த்துட்டு ரெண்டு கேள்வி ஒரே மாதிரியான கேள்வி இருக்குது. ஒன்று நேரம், அடுத்தது உயரம் என்கிற சம்பந்தமா 2 கேள்வி இருக்கு. சரி, ஸ்கிரீன் தெரியுது தானே? சரி, அரவிந்தனின் கடிகாரம் மணித்தியாலத்துக்கு 3 நிமிடம் பிந்தி ஓடியது. ரவியின் கைக்கடிகாரம் மணித்தியாலத்துக்கு 4 நிமிடம் முந்தி ஓடியது. குறித்த ஒரு தினம் காலை 6 மணிக்கு இருவரது கைக்கடிகாரங்களும் சரியான நேரத்தை காட்டின. அதே தினம் காலை அரவிந்தனின் கைக்கடிகாரம் 10:45 காட்டும் போது ரவியின் கைக்கடிகாரம் என்ன நேரத்தை காட்டும்? கவனிங்க பிள்ளைகள், அரவிந்தனுடைய கைக்கடிகாரம் மணித்தியாலத்துக்கு 3 நிமிஷம் பிந்தி ஓடுதான். என்ன 3 நிமிஷம் பிந்தி ஓடுது. ரவியின் கைக்கடிகாரம் மணித்தியாலத்துக்கு 4 நிமிடம் முந்தி ஓடியது. முந்தி ஓடுறதுன்றா கூட காட்டும், அப்படித்தானே? குறித்த ஒரு தினம் காலை 6 மணிக்கு இருவரது கைக்கடிகாரங்களும் சரியான நேரத்தை காட்டின. அப்ப 6 மணிக்கு பிரச்சனை முடிஞ்சு. அதுக்கு பிறகு 7, 8, 9, 10 இப்போ ஒவ்வொருத்தருடைய நேரமும் எப்படி பெறப்போகுது? முதலாவது ஆளுடைய நேரம் 6 மணிக்கு 2 பேர்டையும் சரி. அரவிந்தனுடையது 7 மணிக்கு எத்தனை மணியை காட்டும்? 6:57 காட்டும். 6:57.
என்ன 6:57 என்று சொல்லி அதுக்கு பிறகு நீங்க பேனையால ஈஸியா எழுதலாம். 8 மணிக்கு 7:57 காட்டும். 7:57 காட்டும். 7:54 காட்டும். 6 நிமிஷம் குறைஞ்சு கொண்டு வரும். 3 குறைஞ்சு கொண்டு வரும். சரிதானே? 9 மணிக்கு 8:51 காட்டும். 10 9:48 காட்டும். 11 மணிக்கு 10:45 காட்டும். சரியா? சொல்ற விளங்குதா? 10:45 காட்டும். இப்ப இது உண்மையா எழுதி பார்க்க தேவையில்லை பிள்ளைகள், நீங்க மனசுக்குள்ள வச்சு கொண்டு பார்க்கலாம். சரிதானே? 7 மணி 8 மணி 9 மணி 6 மணி சரி. 7 மணி 8 மணி 9 மணி 10 மணி 11 மணி என்ன செய்யணும்னா 7 மணிக்கு 3 நிமிஷம் குறைய காட்டும். 8 மணிக்கு 6 நிமிஷம், இதுக்கு 9 நிமிஷம், இதுக்கு 12 நிமிஷம், இதுக்கு 15 நிமிஷம் குறைய காட்டும். அதாவது 11 மணிக்கு 15 நிமிஷம் குறைஞ்சு 10:45 காட்டும். மற்றவற்ற மணிக்கு கூட எப்படி காட்டும் என்றால் 4 நிமிஷம் கூட காட்டும். இது குறைய காட்டும், அவருடையது கூட காட்டும். சரியா? 4 நிமிஷம் முந்தி ஓடுது. அப்போ 7 மணிக்கு அவருடையது 7:04 காட்டும். பிறகு 8, 12, 16, 20 இது கூட காட்டும். அப்போ அவருடைய மணிக்கூடு 11 மணிக்கு 11:20 காட்டும். இந்த அடிப்படையை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. இவ்வளவு தான். கூடிக்கொண்டு போறதை மட்டும் எழுதி கொண்டு வந்தீங்கன்னா சரி. ஒவ்வொரு மணித்தியாலத்தோடையும் அது 3 நிமிஷம் குறைச்சு கொண்டு போகும். பிந்தி ஓடுதண்டா 3 நிமிஷத்தால குறையும். முந்தி ஓடுதண்டால் அதே அளவால 4 நிமிஷத்தால கூடிக்கொண்டு போகும். அப்ப அவருடையது 10:45 காட்டைக்கு அரவிந்தனுடையது ரவியினுடைய கை கடிகாரம் 11:20 காட்டும். ஒரு வகுப்பு மாணவிகள் 5 கீதா ராணியிலும் உயரமானவள் அல்ல. கீதா ராணியிலும் உயரமானவள் அல்ல. ஆகவே நாங்கள் ராணி என்பவருக்கு கீழே தான் கீதா இருப்பேன் என்று சொல்லி முடிவு பண்ணுவோம். கீதா ராணியிலும் உயரமானவள் அல்ல. விமலா கௌரியிலும் பார்க்க குட்டியானவள். அப்போ இங்காலையோட எழுதி வைப்போம். இந்த கௌரியை கொண்டே பிளேஸ் பண்ணுவோம். கௌரியிலும் பார்க்க விமலா கீழே தான் இருப்பாள். விமலா கௌரியிலும் பார்க்க குட்டியானவள், ஆனால் சாரதாவிலும் பார்க்க உயரமானவள். விமலா கௌரியிலும் பார்க்க குட்டியானவள், ஆனால் சாரதாவிலும் பார்க்க உயரமானவள். இப்ப சாரதா இன்னும் கீழ். சாரதாவும் ராணியும் ஒரே உயரம் உடையவர்கள். இப்ப ராணி இங்க வந்துடுவா. என்ன? கீதா இன்னும் கீழே வருவா. சரியா? விளக்கத்துக்காக திருப்பி எழுதி காட்டுற பிள்ளைகளுக்கு இவ்வளவு நேரம் நீங்க எடுக்க மாட்டீங்கள். இருந்தாலும் நான் ஒரு செய்து காட்டுறேன். சரியா? ஒரு வகுப்பு மாணவர்கள் 5 கீதா ராணியிலும் உயரமானவள் அல்ல. அப்போ ராணி மேலே இருப்பாங்க, கீதா கீழே இருப்பாங்க. சரியா? அடுத்தது சொல்லி இருக்கு விமலா கௌரியிலும் பார்க்க குட்டியானவள். விமலா கௌரியிலும் பார்க்க குட்டேண்டா அப்ப கௌரி இப்படி இருக்க, அதுக்கு கீழே விமலா இருக்க போறாங்க. கௌரியிலும் பார்க்க விமலா உயரம் குறைந்தவள், ஆனால் சாரதாவிலும் பார்க்க உயரமானவள். அப்ப இங்க சாரதா வரும். சாரதாவின் ராணியும் ஒரே உயரம் உடையவர்கள். அப்ப இங்க ராணி இப்படி இந்த நேருக்கே வர இங்க கீதா வருவாள். சரியா? கீதா அகக்கீழே வருவாள். மிக உயரமானவர் யார்? கௌரி மிக உயரமானவர். சரி, இந்த அளவுக்கு நீங்கள் பென்சிலால குறிச்சு பார்ப்பீங்களே தவிர என்ன போல மவுசால எல்லாம் கீறி நேரம் போகாது தானே உங்களுக்கு.
சரி, இது மாதிரி இல்லாம வேறொரு வகையான கேள்வி கொண்டு போவோம். இதுல மொழியறிவு சார்ந்த விஷயங்களை நான் பெரிய அளவுக்கு முன்னிலைப்படுத்த இல்லை. அது பிறகு எங்களோட எம்எஸ்ஓ பிள்ளைகளுக்கு மட்டும் அந்த தகவலை பார்ப்போம். மற்றபடி மொழியறிவு சார்ந்த எல்லாத்தையுமே தவற விட்டு கொண்டு தான் போகிறேன். இதுல ஒரு சொல்லாக்கம் ஒன்று தந்திருக்கிறாங்க. இதை கொஞ்சம் பார்ப்போம். இந்த கேள்வியை முழுதாக நான் காட்சிப்படுத்துகிறேன். பிறகு கீழே வரைகளை பார்ப்போம். 11 தொடக்கம் 20 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் தரப்பட்டுள்ள சொற்களின் சில எழுத்துக்களை இணைப்பதன் மூலம் குறித்த சொல் ஒன்று உருவாக்கப்படலாம். உருவாக்க வேண்டிய அச்சொல் ஒவ்வொன்றிலும் இடம்பெற வேண்டிய எழுத்துக்களின் எண்ணிக்கை அடைப்புக்குறிக்குள் தரப்பட்டுள்ளது. பின்வரும் உதாரணத்தை அவதானித்து சொற்கள் எவ்வாறு உருவாக்கி கொள்ளப்படலாம் என விளங்கிக் கொள்க. தரப்பட்டுள்ள சொற்கள் மையம், அட்டு, அமைய, அடும் 6 எழுத்துல உருவாக்க வேணும் என்றால் அவர்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அமையட்டும் என்கிற வார்த்தையை உருவாக்கி இருக்கிறார்கள். மையம், அட்டு, அமைய, அடும் என்கிற 4 சொற்கள்ல இருந்து 6 எழுத்தை எடுத்து புதிதாக ஒரு சொல்ல உருவாக்க சொல்லி அமையட்டும் என்று சொல்லி உருவாக்கி இருக்கிறார். இது மாதிரியாக உங்களால சொல் உருவாக்க முடியுமா? இதுக்கு அதிக நேரம் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் விரைவா பார்க்கலாம்டா பார்த்துட்டு போவோம் பிள்ளைகள். சிரமதானம். சிரமம், தானம், மனம் மட்டும் இருக்குது. சிரமதானம் 6 சொல்லு. என்ன சிரம தானம் 6 சொல்லு. சரியா இருக்கு. அடுத்தது பத்திரிகைகள். பத்திரிகைகள் 7 சொல்லு தானே. பத்திரி 4 சொல்லு, கை 5, எழுத்து 4 எழுத்து. பத்திரி 4, கையோட 5, கல்லோட 7. பத்திரிகைகள். அங்கீகரிக்கும் 8 எழுத்து. என்ன அங்கீகரிக்கும். ஓகே. அடுத்தது பிரதிநிதிகள் 7 சொல். 7 எழுத்து. என்ன பிரதிநிதிகள். கழகம். பல் 2, கலெக்ட் 3, கழகம் 4, 9. சரி, பல்கலைக்கழகம். பாதிக்கப்படும். 4, 5, படுமோட 8. ஓகே, பாதிக்கப்படும். சரி, அடுத்தது 7 சொல். பாகுபாடு. சாரி, பாகுபாடு 7 சொல்ல வரும். பாட்டுக்கு பாட்டு. பாட்டுக்கு பாட்டு 8 சொல்லல வருது இல்லையா? பாகு பாட்டு 8 எழுத்து வருது. சாரி 7. சரி, பாகு 2, பாட்டு 3, 5, 7. பாட்டுக்கு பாட்டு என்றால் கூட வந்துடும். 8 சொல்லுவாங்க. இது பாகுபாட்டு. கும்பகோணம். கோணம் 6 எழுத்து. சரி. பாதுகாப்புக்கு பாதுகாப்பு எத்தனை எழுத்து வருது? பாது 2 எழுத்து. காப்பு காப்பு 4 எழுத்து. 6 எழுத்து தானே வருது பாதுகாப்புக்கு என்றால் 8 வரும் இல்லையா? பாது காப்பு ஓகே, 7 எழுத்து.
பாதுகாப்பும். ம் எதிர்நோக்கும் சாரி, எதிர்நோக்கும் நோக்கும். ஓகே, எதிர்நோக்கும். சரியா? அதனால எல்லாத்தையும் பார்ப்போம். எப்படி வந்தாலும் இப்படி எழுதக்கூடிய மாதிரி யோசிப்போம். சரி, இந்த கேள்வியை பார்ப்போம். 41 தொடக்கம் 50 வரையான வினாக்கள் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். மக்க கொஞ்சம் கவனம் எடுங்க. பதில் சொல்லிட்டு ஓ பண்ணிடுங்க. இரு எண்களின் பெருக்கம் 60, அவற்றின் கூட்டுத்தொகை 17, அவற்றுக்கிடையிலான வித்தியாசம் 7 ஆகவும் இருப்பின் அந்த இரு எண்களும் அவை. 12 சும்மாவே நீங்க எழுதி போடுங்க. 12 5. பிறகு அதுக்குள்ள ஒன்றும் செய்து பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. அடுத்தடுத்து 25 வீதம் 20 வீதமான கழிவுகள் வழங்கப்பட்ட ஒரு பொருளுக்கு தனித்து எத்தனை சதவீத கழிவு வழங்கப்படுதல் வேண்டும்? சொல்லுங்க. 32. எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லி தந்தேன், நேற்று சொல்லி தந்தேன். 100 155. அதுல 25 வந்த உடனே 75 இல்லையா? 75. பிறகு 20 வீதம் என்றால் 7 15 போச்சு என்றால் 60. அப்ப எத்தனை வீத கழிவு வழங்கப்பட்டிருக்கு? 40 வீத கழிவு. எப்படி செய்கிறேன் திருப்பி ஒருக்கா சொல்லுகிறேன். 25 வீதம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றால் நீங்க என்ன செய்ய வேணும்? முதல் 100 இருந்தேன்னு நினைச்சு கொண்டு, 100 கூட எழுத தேவையில்லை. 100 இருந்தேன்னு நினைச்சு கொண்டு 25 வீத கழிவு வழங்கினா இப்போ 75. இதுல 20 வீதம் என்றால் 10 வீதம் 7, 20 வீதமும் 15, ஆகவே 60. எழுதாமல் கூட விட செய்யலாம். சரி, அப்போ இவ்வளவு குறைஞ்சிருக்கு? 40 குறைஞ்சிருக்கு. ஆகவே 40 வீதம் கழிவு. சரிதானே? 40 வீதம் அடையாளம் போடலாம் அல்லது சதவீத குறியீட்டை போடலாம். அடுத்தது, எக்ஸ் பெருமானத்தின் 12 வீதம் 78க்கு சமனாக இருப்பின் எக்ஸின் பெருமானம் யாது? 650. எப்படி பார்க்க போறீங்க நீங்க? 12 மேல் 78 12 12 வீதம் தான் 78 என்றால் ஒரு வீதம் அவ்வளவு வந்து காண்றது. எப்படி பிரிப்பீங்க? 12 பிரிக்கணும். எவ்வளவு வரும்? அது தர 100 போட்டுட்டு பிரிக்கச்சுவாங்க சார். 4 அதான் எவ்வளவு வரும் 12 பிரிக்க? 12 பிரிக்க 25 கீழே 3 வரும் சார். 2 வருது. 3 78 3 26 வரும். 78 12 பிரிக்கிறீங்களா? இல்ல சார், நான் முதல் தர 100 போட்டுட்டு 78 12 தர 100. ஆமா, அதான் கேக்குறேன். இப்படி 12 ம் 78 3 பிரிச்சா 26. 26 தர 25. 3 பிரிச்சா இங்க கீழே 3 பிரிக்க வேண்டாமா? என்னப்பா 78 3 பிரிச்சா கீழே 3 பிரிக்கத்தானே வேணும் சார். அதான் சொன்னவா 4 பேர் 100 25 பிரிக்கிட்டான். 100 4 25 சார். அந்த 25 26 பிரிக்குதான் சொன்னவா. சரி. 25 வீதத்தால பெருக்கி விட்டவா. சரி, நாங்க 4 பிரிப்போம். எவ்வளவு வருது? 650. சார் 650. சரியா? சில வேளைகள்ல உங்களுக்கு தரையக்குள்ள இது இப்போ உண்மையில எப்படி வருது என்றால் 12 பிரிக்கைக்குள்ள 12 6 72 பிறகு அங்கால 6 வருது. சரிதானே? 12 பிரிக்கைக்கு 6 அதை 100 பெருக்க
6 100 பெருக்கிக்கிற 650 ரெண்டு வரும். சில வேளையில் இப்படி அந்த தசத்தில் வராமல் முழு எண்ணில் வந்தால் இன்னும் சுகம். சும்மா உங்களோட வசதிக்காக சொல்லுகிறேன். இதில் 72க்கு சமன் என்று தந்திருந்தால் நீங்கள் 12 பிரித்து 6 100 பெருக்கி 600 என்று போட்டு விடுவீங்க. சரியா? இயலுமான வரைக்கும் மனக்கணிதம் பயன்படுத்தக்கூடிய மாதிரி யோசிங்க. கட்டாயம் இல்லை எழுதி பார்க்காட்டி பிழை விட்டுருவன்றார்கள், எழுதி பாருங்க. என்ன பிழையா 50 கேள்வி செய்கிறத விட சரியா 30 கேள்வி செய்கிறது பெட்டர். சரியா? இந்த ஒரு வட்டத்தின் ஆரை 10 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டால் பரப்பளவு எத்தனை வீதத்தால் அதிகரிக்கும்? இது உண்மையா ஒரு கணித புலமை சம்பந்தப்பட்ட கேள்வி. இதுக்கு எங்களுக்கு பரப்பளவு காண்றதுக்குரிய வாய்ப்பாடு தெரியவர். அப்படித்தானே? பரப்பளவு சாரி காண்றதுக்குரிய வாய்ப்பாடு எங்களுக்கு தெரிய வேணும். பையார் வர்க்கம் 10 வீதத்தாலே அதிகரிக்கப்பட்டால் அப்ப இந்த பை மாற போறது இல்லை, பை அப்படியே இருக்கும். அது 22 22 தானே எல்லா இடம். சரிதானே? 22 தர 10 வர்க்கம். சரியா? முதல் 10 என்று எடுத்துக்கொள்வோம். பிறகு திருப்பி என்ன செய்கிறோம்? 10 வீதத்தாலே அதிகரிக்க 22 தர 10 வீதத்தாலே அதிகரிச்ச உடனே இப்ப ஆறு எவ்வளவு? 11 தர 11. அப்போ எங்களுக்கு வித்தியாசம் எப்படி வரப்போகுது என்றால் இது 100 என்று வரப்போகுது, இது 121 என்று வரப்போகுது. இதே வீதத்தால தானே அதிகரிக்கும். அப்ப எத்தனை வீதத்தாலே அதிகரிக்க போகுது? 21% அதிகரிக்கும். எழுதி பெருக்கி எல்லாம் பார்த்து கொண்டுக்க தேவையில்லை. ஏனென்றால் இது ரெண்டும் மாறா கணியம் பிள்ளைகள். சரிதானே? இது இதால வெட்டுப்பட்டுடும், இது ரெண்டும் வெட்டுப்பட்டுடும். ஆகவே 10 தர 10 11 தர 11 தான் பெருக்கி பார்க்க போறீங்க. வித்தியாசம் 21 வீதத்தால மாறும். சரியா? அடுத்ததும் இந்த கணித புலமை சம்பந்தப்பட்டது தான். எங்களுக்கு அந்த கணித வாய்ப்பாடு உண்மையில ஐக்கியூ பேப்பர்ல கணித கேள்வி தந்தால் சமன்பாடு தாரவை. பழைய பேப்பர்கள் எல்லாம் சில கேள்விகள் இப்போ நம்ம வட்டத்தின் சுற்றளவு, வட்டத்தின் பரப்பளவு சம்பந்தமாக கேட்டால் வட்டத்தின் சுற்றளவு, பரப்பளவு, அதே போல கோலத்தின் கனவளவு, பெரிய கோலம் சின்ன கோலம் என்று சொல்லி தந்தால் அதுக்கும் தருவினும். சரிதானே? அப்போ அப்படி தரையக்குள்ள ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சு கொள்ள வேணும். பொது காரணிகள், அந்த பொதுவான விடயமாக இருக்கக்கூடியவற்றை பொது பிரமாணங்களை பெருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நான் இதில் வச்ச பிள்ளைகளை கொண்டு சொல்லித்தாரன். கொஞ்சம் அட்வான்ஸான கேள்விதான், பெரிய கேள்விதான். ஆனால் எதிர்பார்க்கலாம் இப்படி பெறவே வராதண்டில் சில வேளையில இப்படி போடுவாரம்மா, 21 சென்டிமீட்டர் விட்டமுள்ள அல்லது ஆரை உள்ள விட்டமோ ஆரை ஏதோ சரி ஆரை என்று போடுவோமே, ஆரை உள்ள கோலம் ஒன்றை உருக்கி 7 சென்டிமீட்டர் ஆரை உள்ள எத்தனை கோலங்களை செய்யலாம் என்று கேட்பேன். 21 சென்டிமீட்டர் ஆரை உள்ள கோலம் ஒன்றை உருக்கி 7 சென்டிமீட்டர் ஆரை உள்ள எத்தனை கோலங்களை செய்யலாம் என்று கேட்டால் நீங்கள் ஒன்றும் நினைக்கக்கூடாது. இதுக்கு சமன்பாடு என்ன? கோலங்கள் கனவளவுக்கு கோலத்தின் கனவளவுக்கு அது சில வேளையில அப்படி சொல்லித்தார கவுண்ட 3/4 பையா இருக்கன வேண்டேன்னு. அப்ப நாங்கள் இதுல 4/3 தர 22/7 மாறாது. இது இப்படியே தான் இருக்க போகுது, இதுல ஒரு மாற்றமும் வராது. அப்ப நாங்கள் கணக்கில் எடுக்க வேண்டிய என்னென்றால் 21 தர 21 தர 21க்கு கீழே 7 தர 7 தான் நாங்கள் எடுக்க போகிறது. இதான் நாங்கள் செய்ய வேண்டியது. அப்ப இந்த 7ஆல இந்த 7ஆல இந்த 7ஆல மேல வெட்டினீங்கன்னா 3 தர 3 தர 3. சரியா? 9 மடங்காக இருக்கு. 27 மடங்காக இருக்கு. 3 9
9×3 27 கோலங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இதுக்கு கணித அறிவை இல்லாம செய்யலாம்னு நான் சொல்ல மாட்டேன். சமன்பாடு போடலாம். ஆனா சமன்பாட்டை இப்ப 4×3 தர 22×7 தர 21 தர 21 தர 21 எழுதி அதை பெருக்கி பெருமானம் கண்டு பிறகு 4×3 22 தர 7 தர 7 தர 7 தர 7 என்று போட்டு அதை பெருக்கி பெருமானம் கண்டு முதல் கண்ட பெருமானத்தை பிறகு அந்த பெருமானத்தால பிரித்து செய்து கொண்டிருக்க தேவை. மறுபடி சமன்பாடு பயன்படுத்த வேணும். இப்படியான கேள்விகள் சில வேளைகள்ல வரும். ஆனால் இப்படி கேள்வியை போட்டால் உங்கள்கிட்ட ஒரு விடயத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அந்த சமன்பாடு உங்களுக்கு பிரயோகிக்க தெரியுமான்றதைத்தான் பார்க்கணும். சமன்பாடு உங்களுக்கு பாடமா என்று பார்க்க மாட்டேன், பிரயோகிக்க முடியுமா என்று பார்ப்பேன். சரி, வட்டத்தின் சுற்றளவு 44 மீட்டர் என்றால் வட்டத்தின் பரப்பளவு எத்தனை சதுர மீட்டர் என்று கேட்டுறாங்க. அப்ப இது முழுக்க முழுக்க கணித கேள்வி. சுற்றளவுக்கு என்னென்னு பார்க்குற நீங்க 2 பையார் என்ன? அப்ப 2 பையார் சமன் 44 என்றால் நீங்கள் 6 காண வேண்டி இருக்கும். 6 கண்டுட்டு தான் பரப்பளவு காண வேணும். இப்படி கேள்வி வராது. சாதாரணமா இதுக்கு 2 தர 22×7 2 தர 22×7 தர என்னமோ ஒன்று போட 44 வருகுது என்றால் உங்களுக்கு தெரிய வேணும் இங்கே 6 7 இருக்கும். ஏன்னா வெட்டுப்பட்டு இந்த இடம் வெட்டுப்பட்டு 40 ஆகவே 6 7 என்று வச்சு கொண்டு அதுக்கு பிறகு பரப்பளவு காண வேணும். பரப்பளவு காண்றதுக்கு பையார் வர்க்கம் என்ன? அப்போ 22×7 மேலே இன்னொரு 7 தர 7 என்று வரப்போகுது. இதில் 7 போட்டிங்க என்றால் 7 வர்க்கம். அப்போ ஒரு 7 வெட்டுப்பட்டுடும், ஒரு 7 மட்டும் மிஞ்சும். 22 தர 7 154 என்று சொல்லி நாங்கள் காண வேண்டி வரும். இது முழுக்கவுமே கணித ரீதியான செய்கை தான். நான் ஒரு தடவை உங்கள்கிட்ட சொல்லித்தந்த ஞாபகம் இருக்கிறதுக்கா கவனிங்க. இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு கூடுற குறைகிறதை பற்றி சொல்லித்தந்தனானா சதவீதம் அதிகரிக்கிற சம்பந்தமா பேசி இருக்கிறோம் ஏன்னா. அப்ப பிந்தி நாட்கள் அவங்க வீடியோ பார்த்து கொள்வாங்க, பிரச்சனை இல்லை. அந்த விஷயம் சொன்னனாங்கிறது. சரி, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து கதைப்போமே. நாங்கள் கொஞ்ச நேரம் கூட கதைப்போம் இன்றைக்கு. சரி பிள்ளைகள், இது திரும்ப ஒரு ஒழுங்குபடுத்தும் வகையிலான வினா. ஏற்கனவே இந்த வகையிலான சில வினாக்கள் நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். பெரும்பாலான பரீட்சைகளில் கணித ரீதியான செய்கைகள் குறைவாக வரும். இப்படியான கேள்விகள் அதிக அளவில் வருகிறது. வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைகளுக்கு இந்த வகையான தன்மை கூட இருக்கிறது. திறந்த போட்டி பரீட்சைகளுக்கு கணிதம் சார்ந்த விடயங்கள் அந்த கேள்விகளில் கொஞ்சம் கூடவும், வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைகளுக்கு இந்த தொடர்பு படுத்துகிற இந்த வகையான வினாக்களில் கொஞ்சம் கூடுதலாகவும் வருகிற தன்மை கடந்த கால பரீட்சைகளில் அரசு சேவைக்கான, அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய சேவைக்கான பரீட்சைகளில் இப்படி அடையாளம் காணப்பட்டிருக்கு. இப்போ கட்டாயம் அப்படித்தான் வரும் என்று எடுத்துக்கொள்ள வேணாம். ஆனால் அப்படியான தன்மைகளுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. சரி, அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம் 56 தொடக்கம் 60 வரை உள்ள வினாக்கள். இது சொல்லிக்குள்ளதான் எனக்கு ஒரு விடயம் ஞாபகம் வருது. 56 தொடக்கம் 60 வரையில எத்தனை வினாக்கள் விடுகிறது? 56 தொடக்கம் 60 வரையில எத்தனை வினாக்கள்டா? 5. சரிதானே? அப்ப இந்த நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு கேள்வியை கேட்கிற நேரத்தில் நாங்கள் தவற விடுற சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு விடயம் சொல்லி தருகிறேன். அதிர்ஷ்டலாப சீட்டு அல்லது ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்றுக்கான டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுகிறது. அதில் 100 ரூபாவுக்கான டிக்கெட், 100 ரூபாவுக்கான டிக்கெட் இருக்குது. 200 ரூபாவுக்கான நுழைவுச்சீட்டுகள் ரெண்டு வச்சுக்கொள்வோமே தமிழில் இருக்குது. 500 ரூபாவுக்கான நுழைவுச்சீட்டுகள் இருக்கிறது என்று சொல்லி வச்சுக்கொண்டு சில வேளையில் கேள்வி கேட்பாங்க. இதில் கமலிடம் 3 வகையான புத்தகங்களும் விற்பனைக்காக கொடுக்கப்பட்டது. அவர் 100 ரூபாய் பெறுமதியான நுழைவுச்சீட்டுகளில் 1101 இருந்து 1257
4 வரையிலான 1254 வரையிலான சீட்டுகளையும் 200 ரூபாய் டிக்கெட்டுகளில் 2703 இருந்து 2805 வரையான டிக்கெட்டுகளை 2805 2703 இருந்து 2805 வரையிலான இலக்கமிடப்பட்ட நுழைவுச்சீட்டுகளையும் 500 ரூபாய் நுழைவுச்சீட்டுகளில் 5070 தொடக்கம் 71 5106 வரையிலான நுழைவுச்சீட்டுகளையும் விற்பனை செய்தார் என்று சொல். சரியா? இப்ப அவர் விற்பனை செய்த மொத்த பெறுமதி என்னன்னு கேட்பாங்க. இதுல அடிப்படையான நுட்பம் அவங்க எதை பார்க்குறாங்க என்றால், நீங்கள் 100 ரூபாய் டிக்கெட் எத்தனை என்று பார்க்கறதுக்கு என்ன செய்ய வேணும்? 254 101 கழிச்சுட்டு கூட்டணும். கூட்ட வேணும். 1254 எல்லாம் 1000 இருக்கிறபடியால அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. 254 101 கழிச்சிங்கண்டா எத்தனை வருகுது? 153. 154 டிக்கெட் என்று கணக்கு பண்ண வேணும். சரியா? அதே போல 703 இருந்து 802 வரைக்கும் எத்தனை? 98 1 கூட்டினா 199. 703 இருந்து 805 வரைக்குமோ எத்தனை வருது? 113 வரும் சொல்லலாம். மாறி கழிச்சிட்டேன். என்னப்பா 703 இருந்து 805 வரைக்கும் எத்தனை டிக்கெட்? 102 1 கூட்டினா 103 வரும். 103 டிக்கெட். என்ன? அதே போல 71 இருந்து 106 வரைக்கும் 35 வருது. 36 வரும். இதுகளுக்கு பிறகு நீங்கள் இதை 100 பெருக்கிறது, இதை 200 பெருக்கிறது, இதே 500 பெருக்கிறது, வார தொகையை சேர்த்து போட்டு மொத்தமாக அவர் விற்பனை செய்த பெறுமதி என்று சொல்லி காண்றது. அவர்கள் இந்த நுட்பத்துக்காக தான் உங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்பேன். சரிதானே? அந்த டிக்கெட் வித்தியாசத்தை விட 1 கூடவாக இருக்கும் என்பது தெரிஞ்ச 56 தொடக்கம் 60 4 வினா இல்லைத்தானே, 5 வினா தானே வருது. 56க்கும் 60க்கும் வரைக்கும் 56ம் அதற்குள்ள அடங்குவதால 5 வினா இருக்கு. இது சின்ன விஷயம். இதே மாதிரி தான் அந்த கேள்வி இருக்கும். இந்த நுட்பம் தெரியாவிட்டால் அதை நாங்கள் பிழைக்க விட்டுருவோம். சரி, இப்போ தரப்பட்ட கேள்விக்கு நாங்கள் பார்ப்போம். ஒரு உளச்சார்பு சோதனையில நேர்முக பேட்டி ஒன்றிலும் முதல் 6 இடங்களையும் UVWXYZ எனும் 6 பரீட்சார்த்திகள் பெற்றனர். இவ்வெழுத்துக்களின் ஒழுங்கில் அல்ல. உளச்சார்பு சோதனையில் V என்பவர் 6வதாக வரவில்லை. சரிதானே? B என்பவர் 6வதாக வரவில்லை. Y என்பவர் W என்பவர்களும் சிறந்து நின்றார். சட் என்பவர் 1வது இடத்தை பெற்றுக்கொள்ளாவிடனும் X என்பவர்களும் சிறந்து நின்றார். B என்பவர் சட் என்பவர்களும் சிறந்து நின்றாராயினும் UW ஆகிய இருவர்களும் குறைவாகவே நின்றார். U என்பவர் X என்பவர்கள் 4 இடங்களால் முந்தி நின்றார். நேர்முக பேட்டியில் என்று வருகிறது. அப்ப இது ரெண்டும் பிரிச்சு தந்திருக்கிறாங்க. மற்ற விடயங்கள் என்னென்னா எல்லாத்தையும் கலந்து தந்தவங்க இங்க 2ஐயும் 2 கட்டத்தில் தந்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வாசிக்கிற போது வாசிக்கிற ஒழுங்களை குறிக்க வேணுமெண்டில்லை, முழுக்க அவருக்கா வாசிட்டு போட்டு எந்த ஒழுங்களை குறிச்சா நல்லா இருக்கும் என்று பார்த்தோம்னா நல்லது. சரியா? அப்போ ஒரு உளச்சார்பு சோதனையில் நேர்முக பேட்டி ஒன்றில் முதல் 6 இடங்களையும் UVWXYZ எனும் 6 பரீட்சார்த்திகள் பெற்றனர். அது பரீட்சார்த்திகளோட பேரை பார்க்கறதுக்காக தந்திருக்கு. அதுக்கு பிறகு உளச்சார்பு சோதனையில் V என்பவர் 6வதாக வரவில்லை. Y என்பவர் W என்பவர்களும் சிறந்து நின்றார். சட் என்பவர் 1வது இடத்தை பெற்றுக்கொள்ளாவிடலும் X என்பவர்களும் சிறந்து நின்றார். V என்பவர் சட் என்பவர்களும் சிறந்து நின்றாராயினும்
யு டபிள்யூ ஆகிய இருவரிலும் குறைவாகவே நின்றார். யு என்பவர் எக்ஸ் என்பவரிலும் 4 இடங்களால் முந்தி நின்றார். யு என்பவர் எக்ஸ் என்பவரிலும் 4 இடங்களால் முந்தி நின்றார் என்றால் எக்ஸை நாங்கள் போட்டோம் என்றால் எக்ஸ் இப்படி இருக்கிறார், சரிதானே? 4 இடங்களால் முந்தி நின்றார் என்றால் இடைக்குள்ள எத்தனை இடைவெளி வரும்? 4 இடங்கள். இல்லம்மா, 4 இடங்கள். 3 இடைவெளி வர வேணும். இவர் முதலாம் இடமாக இருந்தால் இவர் 5ஆம் இடமாக தான் இருப்பார். ஓ 5ஆம் இடம். 4 இடைக்குள்ள 3 இடைவெளி தான் வரும். பிள்ளைங்களா சொல்றது? ஒரு ஆள் முதலாம் பிள்ளையா வந்தவர், மற்றவர் என்ன ஒரு ஆள் 5ஆம் பிள்ளையா வந்தவர், மற்றாள் 3 இடங்களால முந்தி நின்றார் என்றால் 3 கழிக்கிறீங்கள, 2 தான் கழிக்கும். இதுல நாங்கள் கன பேர் இந்த பிள்ளைய விடுற நாங்கள் நான் சொல்ற விளங்குமன்னு நினைக்கிறேன். பிள்ளைகளுக்கு திருப்பி பாருங்க. இங்க சொல்லியிருக்கு யூ என்பவர் எக்ஸ் என்பவர் 4 இடங்களால முந்தி நின்றார். 4 இடங்களால முந்தி நிற்கிறாருண்டா இப்ப நாங்கள் கூடினாளுக்கு தான் கூடின புள்ளிய கொடுக்க போறோமா? ஆக கூட 5ஆவது என்றது டோப் ஒன்று குறைய நிற்பேன். அது ஆக முதலாவதா வந்தவருக்கு முதலாவது என்ற நம்பரை கொடுக்க இல்லை. நாங்கள் கூடின இலக்கத்தை மேலே போடுறோம், குறைஞ்ச இலக்கத்தை தான் கீழே போடுறோம். அப்போ கூட இலக்கம் எடுக்கிறவர் தான் கட்டிக்காரன் என்ற பொருளில் வரக்கூடியதாக குறித்து கொள்கிறோம். அது எங்களுக்கு வசதி என்றதால். இப்போ நாங்கள் பார்க்க வேண்டும் எக்ஸுக்கு 1 என்று சொல்லி வந்தால் மற்றவர் 4 இடங்களால் முந்தி நின்றார் என்றால் அது இந்த கருத்து அதோட 4 கூட்டி 5ஆம் இடத்துல நிற்கிறார். அப்போ இடைக்குள்ள 3 இடைவெளி இருக்கும். இது எத்தனையாவது இடம்ன்றது எங்களுக்கு தெரியாது, ஆனால் 3 இடைவெளி தான் இருக்கும், சரிதானே? யூ என்பவர் எக்ஸ் என்பவரிடம் 4 இடங்களால் முந்தி நின்றார். அப்ப இங்க யூ இருப்ப, சரி. இவ்வளவும் போட்டுட்டோம். இந்த பகுதி எழுதுகிறேன். யூ என்பவர் எக்ஸ் என்பவரிடம் 4 இடங்களால் முந்தி நின்றார் என்றது குறிச்சாச்சு. வி என்பவர் சட் என்பவர்களும் சிறந்து நின்றார் ஆயினும் யூ டபிள்யூ ஆகிய இருவர்களும் குறைவாகவே நின்றார். அப்ப யூ டபிள்யூக்கு கீழே தான் யார் வரப்போறார்? வி என்பவர் நின்றார். சட்டிலும் பார்க்க சிறந்து நின்றார் ஆயிரம். அப்ப சட்டை நாங்கள் இங்க போட்டுட்டு இதுல போட்டுக்கொண்டு சட் என்பவர்களும் சிறந்து நின்றார் வி என்பவர். வியை இதுல போடுவோம், சரியா? வி என்பவர் சட் என்பவர்களும் சிறந்து நின்றார் ஆயினும் யூ டபிள்யூ ஆகிய இருவர்களும் குறைவாகவே நின்றார். ஒரு நிமிஷம் பிள்ளைகள் இப்படியே இருங்க வாரன். சரி பிள்ளைகள் கவனிங்க. அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? இந்த இடத்துல வி என்பவர் சட் என்பவர்களும் சிறந்து நின்றார் ஆயினும் யூ டபிள்யூ ஆகிய இருவர்களும் குறைவாகவே நின்றார். வி என்பவர் சட் என்பவர்களும் கூட, சரிதானே? வி என்பவர் சட் என்பவர்களும் கூட இருக்கிறார். அப்ப நாங்கள் இங்க விய போடுவோமாக இருந்தால் இதுல சட்டை போடலாம். சட்டிலம்பாக சிறந்து நின்றார். ஆனால் யூ டபிள்யூ ஆகிய இருவர்களும் குறைவாகவே நின்றார். அப்ப இதுவும் நாங்கள் போட்டுட்டோம். இங்க யூ டபிள்யூ மேலையா இங்கேயா என்றதுல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதை நாங்கள் பிறகு நிவர்த்தி செய்து கொள்வோம். இந்த பகுதியும் சரி, சரிதானே? அடுத்தது சொல்லி இருக்கு பாருங்க. சட் என்பவர் முதலாவது இடத்தை பெற்றுக்கொள்ளாவிடினும் எக்ஸ் என்பவர்களும் சிறந்து நின்றார். அது சரி. எக்ஸ் இலம்பாக சட் மேல நிற்கிறார், பி இதுல நிற்கிறார். இது எங்களுக்கு தெரிஞ்ச தகவல், அது பிரச்சனை இல்லை, சரிதானே? சட் என்பவர் முதலாவது இடத்தை பெற்றுக்கொள்ளாவிடினும் எக்ஸ் என்பவர்களும் சிறந்து நின்றார். இப்போ முதலாவதுக்கு அங்க சட் அங்க மேலே இல்லை என்று எங்களுக்கு தெரியும். சட் முதலாவது வேண்டாம், மேலே இல்லை. அடுத்தது பாருங்க. பி என்பவர் 6ஆவதாக வரவில்லை, அதுவும் வர வாய்ப்பு இல்லை அவருக்கு. இங்க இதுல நடுவில் தான் அவரை போட வேண்டி இருக்கு.
வி என்பவர் 6வதாக வரவில்லை. பை ஆகியவர் டபிள்யூ என்பவர்களும் சிறந்த நின்று. பை ஆகியவர் டபிள்யூ என்பவர்களும் சிறந்து நின்றார். அப்ப டபிள்யூவிலும் பார்க்க அப்ப நாங்கள் டபிள்யூவை இங்க போட்டோம் என்றால், இதில் டபிள்யூவை போட்டோம் என்றால் மேலதான் பைய போடுவாங்க. யூக்குரிய இடம் எக்ஸ்ரே இருந்து இப்படித்தான் கொடுக்க போகும். சரிதானே? பை ஆகியவர் டபிள்யூ என்பவர்களும் சிறந்து நின்றார். ஆகவே இப்படி வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த பிரச்சனையை முடிக்கலாம். இது முடிஞ்சு. அப்ப இந்த ஒழுங்கு எப்படி வரப்போகுது? நாங்கள் இஞ்சால் எழுதுவோம். முளைச்சார்பு சோதனைக்கு முதல் y, அடுத்தது u, அடுத்தது w, அடுத்தது v, அடுத்தது z, கடைசியாக x. இப்படி குறித்து வச்சுக்கொள்ளலாம். அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த பந்தியில் என்ன தந்திருக்காங்க அதை வாசிப்போம். கலரை மாத்திரம் குறிக்கிறதுக்கு நேர்முகப்பட்டியில் u என்பவர் எக்ஸிலும் 2 இடங்கள் முந்தி நின்றார். ஆயினும் u என்பவர் எக்ஸிலும் பார்க்க 2 இடங்கள் முந்தி நின்றார். அப்ப இங்க எக்ஸ் இருந்தால் இடையில ஒரு கோடு போட வேணும். u இங்கே இருப்பார். சரியா? u என்பவர் எக்ஸிலும் 2 இடங்கள் முந்தி நின்றார். ஆயினும் பையிலும் குறைவாகவே நின்றார். அப்ப பை மேலே இருப்பார். எங்கேன்னு தெரியாது எனக்கு. பையிலும் குறைவாகவே நின்றார். y என்பவர் டபிள்யூவிலும் 2 இடங்கள் பிந்தி நின்றார். அப்போ இதுல டபிள்யூ நிற்பார், இடையக்குள்ள ஒரு இடம் இருக்கும், அதுக்கு பிறகுதான் y நிற்பார். இந்த பகுதி எங்களுக்கு தெரியாது என்ன மாதிரி. சரிதானே? இந்த பகுதி தெரியாது. பை என்பவர் டபிள்யூ என்பவரும் 2 இடங்கள் பிந்தி நின்றார். யூ முதலாவது இடத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. யூ இடைகளை தான் போடுறோம். பிரச்சனை. வி என்பவரும் முதலாவது இடத்தை பெற்றிருக்கவில்லை. வி என்பவரும் முதலாவது இடத்தை பெற்றிருக்கவில்லை. நேர்முக பேட்டியில் வி ஆனவர் பையிலும் சிறந்து நின்றார். அப்ப வியை நாங்கள் இதுக்குள்ளதான் போடுவோம். இதுலதான் ஒரு இடம் இருக்கு. என்ன? வி ஆனவர் பையிலும் சிறந்து நின்றார். சட் என்பவர் எக்ஸிலும் ஓரிடம் முந்தி நின்றார். அப்ப சட்டை இதுக்க போடும். இதுக்க சட்டை போட்டோம்டா சரி. இப்போ இந்த இடைவெளி பிரச்சனை எங்களுக்கு இல்லை. இதுல இருக்கிற அந்த இடம் தெரிய இல்லைன்னு சொல்லி சொன்ன இந்த பகுதி சம்பந்தமா நாங்கள் கவலைப்பட தேவை. அப்போ நேர்முக பேட்டி சம்பந்தமா நாங்க பார்த்தோம்டா டபிள்யூ நீளத்தாலே எழுதுவோமே. இது டபிள்யூ, அடுத்ததாக வி, அடுத்தது y, u, சட், எக்ஸ் என்கிற ஒழுங்குல வரும். நீ இதை வச்சு கொண்டு கேள்விக்கு இப்படி எழுதுறது தானே நீங்க. இரு சோதனைகளிலும் 6வதாக வந்தவர் யாரு? எக்ஸ். உளச்சார்பு சோதனையில் முதலாவது இடத்தை பெற்றவர் யார்? இதுதானே உழைச்சார். என்ன y என்று வருவார். நேர்முக பேட்டியில் முதலாவது பெற்றவர் யாரு? டபிள்யூ. இரு சோதனைகளில் என்பவர் எந்தெந்த இடங்கள்ல நின்றார்? உளச்சார்பு சோதனை. மக்களை கொஞ்சம் கவனம் எடுங்க. மக்களை கொஞ்சம் கவனம் எடுங்க. உளச்சார்பு சோதனையிலையும் நேர்முக பேட்டியிலையும் சட் என்பவர் ஒரே இடத்துல தான் நிற்கிறேன். என்ன? சரிதானே? இரு சோதனைகளையும் யூ என்பவர் எந்தெந்த இடங்களை பெற்றிருந்தார்? உளச்சார்புல யூ 2ஆம் இடத்தை பெற்றிருந்தார். நேர்முக பேட்டியில அவருக்கு 4ஆம் இடம் கிடைக்குது. சரியா? சில வேளைகள்ல ஒரே தொகுதியாக சொல்லப்படாம 2ஐயும் சேர்த்து சொல்லுவினம். அப்படியான கேள்விகளும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது தனித்தனியாக விவரம் தரப்பட்டிருக்குது. அதை வச்சுக்கொண்டு அப்படி எழுதக்கூடியதாக இருக்கு.
நான் இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு இந்த மொழியறிவு சார்ந்த விஷயங்களை தவிர்த்திருக்கிறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு அது ஏலும் என்கிற அடிப்படையில் நீங்கள் அதை செய்து கொள்ளுங்க. சரிதானே? ஒரு விஷயங்களை மட்டும்தான் அப்படியான விஷயங்கள் பார்த்துருக்கிறோம். மற்றும்படி மொழியறிவு சார்ந்த கேள்விகள் எல்லாவற்றையும் விட்டுட்டேன். வயது சார்ந்த விஷயங்கள் சொல்லி தந்த நான் இந்த சதுரமுகி போன்ற கேள்விகள் சிலவற்றை பார்த்துருக்கிறோம். பெரிய அளவுக்கு நெருக்கடியாக இல்லை. சதவீதம், பின்னம், இப்படியான அடிப்படை கணித அறிவு கேள்விகள் எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறேன். இது குறிப்பாக நான் சமூக சேவை உத்தியோகத்தர் பரீட்சைக்கு தோற்றுகிற பிள்ளைகளை வச்சு கொண்டு சொல்லுகிறேன். மற்றது இந்த பஸ் வலிக்கிற அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இங்கே இருந்து வலிக்கிறோம், அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் அங்கே இருந்து வலிக்கிறோம் என்பது போன்ற கேள்விகளோடு அதிகம் நீங்கள் நெருக்கீடு பட வேண்டாம். அது உங்களுக்குரிய கேள்வி அல்ல, அதை விடுங்க. சரிதானே? சரி, அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. பெரிய அளவுக்கு சிரமம் இல்லை. மற்ற பிள்ளைகள் எங்களோட முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கு தோற்றுகிறவர்களுக்கும் புகையிரத நிலைய அதிபர் பதவிக்கு தோற்றுகிற பிள்ளைகளுக்கும் ஒரு கிழமை விடுமுறையோடு நாங்கள் அடுத்த சீசனை ஆரம்பிப்போம். சமூக சேவை உத்தியோகத்தர் பரீட்சைக்கு தோற்றுபவர்களுக்கு நுண்ணறிவு சார்ந்த செயலமர்வு என்னுடையது இன்றைக்கு நிறைவு பெறுகிறது. அடுத்த செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் தம்பி அப்ரோஸின் வகுப்புகள் நடக்கும். ஓலையிலன் செய்திசாக்களுக்கு அவர்களுடைய வகுப்பில் உங்களை கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படும். அது கொஞ்சம் உங்களுடைய தரத்துக்கு மேலுள்ள விடயங்களாக இருக்கும். அவர் ஆரம்ப வகுப்புகள்ங்கிறதால கொஞ்சம் எளிமையான விடயங்களை பேசுவார். நீங்கள் அதில் கலந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும். அது மேலதிகமாக இன்னும் வகுப்பு நீங்கள் அதுக்கு வரலாம். நாங்கள் நாளையும் தொடர்ந்து வருகிற இன்னும் ஒரு செயலமர்வுகளையும் பொது அறிவு மற்றும் திரைத்தல் தொடர்பான விடயங்களை பேசுவோம். இன்றைக்கு இந்த அளவோட நிறைவு செய்து கொள்வோம். திரும்ப சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய், குட் நைட்.